வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்தியாவில் கிளை துவக்கியுள்ளதாக அல்-குவைதா அறிவிப்பு. அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை. ஆந்திராவின் புதிய தலைநகராகிறது விஜயவாடா. முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. மழை வெள்ளத்தில் தத்தளிக்கிறது காஷ்மீர். வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட பேருந்தில் 32 பேர் பலி. விரிவான செய்திகள். இந்தியாவில் இஸ்லாமிய தேசத்தை உருவாக்க அல்-குவைதா பயங்கரவாத இயக்கம் துவக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ஐமான் அல் ஜவாஹிரி அறிவித்துள்ளார். அல்-குவைதா பயங்கரவாத இயக்கம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் செயல்பட்டு வருகிறது. அல்-குவைதா இயக்கத்தின் செயல்பாடுகளை இந்தியா, பர்மா, வங்கதேசத்தில் பரப்பும் வகையில் இந்தியாவில் அதன் கிளையை துவக்கியிருப்பதாக அல்-குவைதாவின் தலைவர் ஐமான் அல் ஜவாஹிரி அறிவித்துள்ளார். யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் அல் ஜவாஹிரியின் 55 நிமிட உரையில் இந்திய துணைக்கண்டத்தில் குவைதத் அல் ஜிஹாத் என்ற பெயரில் அல்-குவைதாவின் புதிய கிளை துவக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஜிஹாத் கொடியை ஏற்றவும், இஸ்லாமிய ஆட்சியை மீண்டும் கொண்டு வரவும், அல்லாவின் ஷரியத் சட்டத்தை இந்தியா முழுமைக்கும் பரப்பவும் அல்-குவைதாவின் புதிய கிளை துவக்கப்பட்டுள்ளதாக அல் ஜவாஹிரி அந்த வீடியோ உரையில் கூறியுள்ளார். இந்தியா, பர்மா, வங்கதேசத்தில் அநீதிக்கு ஆளாக்கப்பட்ட இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் வகையில் புனித போரை குவைதத் அல் ஜிஹாத் இயக்கம் நடத்தும் என்றும் அல் ஜவாஹிரி கூறியுள்ளார். இந்தியாவில் செயல்பட போகும் அல்-குவைதா இயக்கத்துக்கு பாகிஸ்தானிய முக்கிய பயங்கரவாதி ஆசிம் உமர் தலைமை வகிப்பார் என்றும் அல் ஜவாஹிரி அறிவித்துள்ளார். இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அல்-குவைதா வீடியோ குறித்து உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் டெல்லியில் அவசர ஆலோசனை நடத்தினார். வீடியோவின் நம்பகத்தன்மை குறித்தும் அல்-குவைதா தலைவர் அல் ஜவாஹிரியின் உரை குறித்தும் அறிக்கை அளிக்கும்படி உளவுத்துறையிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுள்ளது. அதோடு தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதால் அனைத்து மாநில அரசுகளையும் உஷாராக இருக்கும்படியும் உள்துறை எச்சரித்துள்ளது. அல்-குவைதா இயக்கத்தை உருவாக்கிய ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானில் 2011ஆம் ஆண்டில் அமெரிக்க கமாண்டோ படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலத்தின் புதிய தலைநகராக விஜயவாடா அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் சந்திரபாபு நாயுடு சட்டசபையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டு நாட்டின் 29வது மாநிலமாக தெலங்கானா உருவாக்கப்பட்டது. தெலங்கானா, ஆந்திரா என இரு மாநிலங்களும் கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தன. பிரிவினையின் போது ஹைதராபாத் தெலங்கானாவுடன் சேர்க்கப்பட்டாலும் 2 மாநிலங்களுக்கும் பொது தலைநகராக 10 ஆண்டுகளுக்கு ஹைதராபாத் விளங்கும் என்று ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஆந்திர மாநிலத்துக்கு புதிய தலைநகரை தேர்ந்தெடுப்பதற்காக முந்தைய மன்மோகன் சிங் அரசால் சிவராமகிருஷ்ணன் தலைமையில் கமிட்டி உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டி தனது பரிந்துரைகளை ஆந்திர அரசுக்கு அளித்ததை தொடர்ந்து வியாழனன்று ஆந்திர சட்டசபையில் புதிய தலைநகரை முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்தார். ஆந்திராவின் தலைநகராக விஜயவாடாவை தேர்வு செய்வதென அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். கேபினெட் மீட்டிంగ్ 1/9/2014 జరిగింది. ఆ కేబినెట్ మీటింగ్ లో తీసుకున్న నిర్ణయం టు లొకేట్ ది క్యాపిటల్ సిటీ ఇన్ ఏ సెంట్రల్ ప్లేస్ ఆఫ్ ది స్టేట్ around Vijayawada and to go for decentralized development of the state with 3 mega cities and 14 smart cities. சிவராமகிருஷ்ணன் கமிட்டியிடம் பொதுமக்கள் அளித்த மனுக்களில் 50% விஜயவாடா, குண்டூர் மண்டலத்தை தான் தலைநகராக தேர்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருந்ததாக சந்திரபாபு நாயுடு விளக்கம் அளித்தார். ஆனால் சந்திரபாபு நாயுடுவின் தலைநகர் அறிவிப்புக்கு பிரதான எதிர்க்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி சட்டசபையில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. புதிய தலைநகர் குறித்து சட்டசபையில் விவாதிக்கப்படுவதோடு அதன் மீது ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தினார். கடலோர ஆந்திராவில் அமைந்துள்ள விஜயவாடா வசதி படைத்த கம்மா இனத்தவர் அதிகம் வாழும் மாவட்டம் என்பது மட்டுமல்லாமல் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் செல்வாக்கு மிக்க இடமாகவும் விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பலத்த மழை காரணமாக காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. வெள்ளத்தில் 32 பேருடன் பேருந்து அடித்துச் செல்லப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக மழை கொட்டி வருகிறது. இதனால் மாநிலம் முழுவதும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகரில் ஓடும் ஜீலம் நதியில் அபாய அளவை தாண்டி 4 அடி உயரத்துக்கு வெள்ளம் பாய்ந்தோடுவதால் ஸ்ரீநகருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சனாப் நதியை ஒட்டிய பகுதிகளில் வசிப்பவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி எச்சரிக்கப்பட்டுள்ளனர்.
தெற்கு காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகளில் மழை வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அனந்த்நாக், குல்காம், ரியாசி, பத்கம், பூஞ்ச் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தெற்கு காஷ்மீரில் 25க்கும் அதிகமான கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். सर बाकी के जो करें वो बैठने वाले हैं. आप जो जैसा कर सकते हैं इंतजाम करो इन पब्लिक का. कुछ खाड़े मंदिर में रुके हैं, कुछ उधर गीता भवन चले गए. बाकी जानवर कुछ फंसे हुए हैं, कुछ 2-4 आदमी पास शमशान में फंसे हुए हैं. இதனிடையே காஷ்மீரில் வெள்ளம், நிலச்சரிவு போன்ற மழை தொடர்பான சம்பவங்களில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்துள்ளது. பூஞ்ச் மாவட்டத்தில் மாண்டி மந்திர் பகுதியில் சர்வதேச எல்லைக்கோட்டு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் பதுங்கு குழியில் இருந்த எல்லை பாதுகாப்பு படை இன்ஸ்பெக்டர் முகமது ரஷீத் மண்ணில் புதையுண்டு பலியானார். வியாழனன்று காலை ரஜௌரி மாவட்டத்தில் திருமண கோஷ்டியை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் ஜீலம் நதிக்குள் பாய்ந்ததில் 32 பயணிகள் இறந்தனர். INS சுமித்ரா என்ற புதிய ரோந்து கப்பல் இந்திய கடற்படையில் வியாழனன்று இணைக்கப்பட்டது. சென்னையில் உள்ள கிழக்கு பிராந்திய கடற்படை பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு, பாதுகாப்பு மற்றும் கடற்கொள்ளை தடுப்பு பணிக்காக புதிதாக INS சுமித்ரா என்ற போர்க்கப்பல் உருவாக்கப்பட்டது. வியாழனன்று சென்னை துறைமுகத்தில் இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் RK தோவான் கொடியசைத்து நாட்டுக்காக அர்ப்பணித்து வைத்தார். கோவாவில் உள்ள கோவா ஷிப்யார்ட் நிறுவனத்தில் வடிவமைக்கப்பட்ட INS சுமித்ரா போர்க்கப்பல் 2200 டன் எடையும் 105 மீட்டர் நீளமும் 13 மீட்டர் அகலமும் கொண்டது. சிறிய ரக ஹெலிகாப்டர் கையாளும் வசதி மற்றும் கம்ப்யூட்டர் வசதி, நவீன தொழில்நுட்பத்துடன் தகவல் தொடர்பு சாதனங்கள் இடம்பெற்றுள்ள இக்கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் RK தோவான். சுதந்திர இந்தியாவில் இதுவரை 120 போர்க்கப்பல்கள் உள்ளன என்றும் இவற்றில் நீர்மூழ்கி கப்பல்களும் அடங்கும் என்று கூறிய அவர், மீனவர் பாதுகாப்பிற்கு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இப்பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் கூறினார். The challenges which have emerged in the maritime domain are very wide and varied. The importance of the Bay of Bengal and the eastern part of the Indian Ocean region is increasing with every day. And there is a need for enhanced surveillance as well as the aspect of coastal security. The Indian Navy along with the Coast Guard takes every conceivable step to see that the fishermen are kept safe and that all their problems are looked at. Navy looks after, as I said, all aspects to providing the security for our fishermen who have a role to play and have traditionally carried out fishing in these waters. இப்போர்க்கப்பல் சென்னையில் உள்ள கிழக்கு கடற்கரை பிராந்தியமான தமிழகம், புதுச்சேரி கடற்பகுதிகளில் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநில கவர்னராக பொறுப்பேற்கும் முன் தன்னை ஒரு அரசியல்வாதியாக கருத வேண்டாம் என்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சதாசிவம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சதாசிவம் கேரள மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். வெள்ளியன்று அவர் பதவியேற்கிறார். இந்நிலையில் கோவைக்கு வந்த சதாசிவம் கேரள மாநில வளர்ச்சிக்கு தனது அனுபவங்களை பயன்படுத்திக் கொள்ள இருப்பதாகவும் தன்னை அரசியல்வாதியாக பார்க்க வேண்டாம் என்றும் கூறினார். I demitted my office on 26th April and I decided to not to accept any arbitration or private work. I already settled in my native place. Now this is an opportunity to utilize my 19 years experience as a judgeship, and it may be useful for the state, and I hope to develop good relations between state and center. Maybe the Chief Justice of India is going there as a governor, that may be their grievance, but it is an advantage for the state. That is my view. I am not a politician. I'm not supporting any political parties, and I can utilize my rich experience to the people of Kerala. கேரள மாநில கவர்னராக சதாசிவத்தை நியமிக்க பல்வேறு தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. தற்போது கேரளாவிலிருந்து சதாசிவத்திற்கு வரவேற்பு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ஜெயலலிதா மீதான வருமான வரி வழக்கில் கால அவகாசம் கேட்டு எழும்பூர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ள நிலையில் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலா ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள சசி என்டர்பிரைசஸ் நிறுவனம் கடந்த 1991 முதல் 93ஆம் ஆண்டு வரையிலான நிதியாண்டுகளில் வருமான வரி தாக்கல் செய்யாதது தொடர்பாக வருமான வரித்துறையினர் 4 வழக்கு தொடர்ந்தனர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இவ்வழக்கு சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் வழக்கு விசாரணை எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி தட்சிணாமூர்த்தி முன் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயலலிதா மற்றும் சசிகலா தரப்பில் 2 வார கால அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கை முடிக்க செப்டம்பர் 6ஆம் தேதி கடைசி நாள் என்றும் வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும் வருமான வரித்துறை வக்கீல் ராமசாமி மனு தாக்கல் செய்தார். இருதரப்பு மனுக்களை பரிசீலித்த நீதிபதி தட்சிணாமூர்த்தி உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கை முடிக்க காலம் குறைவாக உள்ளதால் எழும்பூர் நீதிமன்றம் சார்பில் 2 மாத கால அவகாசம் நீட்டிக்க கேட்டு உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்துவிட்டு வழக்கை வரும் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டார். உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடக்கவுள்ள கோவை, தூத்துக்குடி, நெல்லை மாநகராட்சிகளில் முதல்வர் ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தமிழக உள்ளாட்சி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட மறுநாளே வேட்பாளர்களை அறிவித்த அதிமுக பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா 3 மாநகராட்சிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தூத்துக்குடியில் 12ஆம் தேதி, நெல்லையில் 14ஆம் தேதி மற்றும் கோவையில் 15ஆம் தேதிகளில் ஜெயலலிதா பிரச்சாரம் செய்கிறார். உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வியாழனன்று முடிவுக்கு வந்தது. இறுதி நாளில் நெல்லை மாநகராட்சி பாரதிய ஜனதா வேட்பாளர் வெள்ளையம்மாள் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். குடிநீர் கிடைக்கிறதுக்கு தாமிரபரணி ஆற்றின் கழிவுநீர் தேங்காம கலக்காம இருக்கிறதுக்காக மிகவும் பாடுபடுறதும் இல்லாம தரமான கல்வி கிடைக்கிறதுக்காகவும் சாலை வசதிகளை உயர்த்துறதுக்கும் பாடுபடும். இந்நிலையில் பெரும்பாலான இடங்களில் அதிமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியதாக பாரதிய ஜனதா கம்யூனிஸ்டுகள் தரப்பில் புகார் எழுந்துள்ளது. நடிகையை கற்பழித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா மகனுக்கு பெங்களூர் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. மத்திய ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடாவின் மகன் கார்த்திக் கவுடாவுக்கும் சுவாதி என்ற பெண்ணுக்கும் கடந்த வாரம் கர்நாடக மாநிலத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. நிச்சயதார்த்தம் நடந்த அதே நாளில் கன்னட நடிகை மைத்ரேயி தன்னை திருமணம் செய்து மோசடி செய்ததாக கார்த்திக் கவுடா மீது பெங்களூர் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் கற்பழிப்பு, மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணைக்கு ஆஜராகும்படி 2 முறை போலீசார் சம்மன் அனுப்பிய போதும் கார்த்திக் கவுடா ஆஜராகவில்லை, தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதியன்று பெங்களூர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு கார்த்திக் கவுடா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு மீதான விசாரணைக்கும் கார்த்திக் கவுடா ஆஜராகவில்லை. இதனால் கார்த்திக் கவுடாவை கைது செய்து ஆஜர்படுத்தும்படி போலீசாருக்கு பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதோடு கார்த்திக் கவுடாவை தேடப்படும் குற்றவாளியாகவும் நீதிமன்றம் அறிவித்தது. நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவால் கார்த்திக் கவுடா கைது செய்யப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதோடு மட்டுமின்றி சதானந்த கவுடாவுக்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. மகன் மீதான புகாரை நிராகரித்த ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் நடிகை மைத்ரேயி குற்றம் சாட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார். வெயிட்டேஜ் முறையை மாற்றியமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய வேண்டும், தகுதி அடிப்படையில் ஆசிரியர் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். உண்ணாவிரதம், பேரணி உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய நிலையில் வியாழனன்று சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்றனர். முறையான அனுமதி பெறாமல் ஆசிரியர்கள் கூடியதால் போலீசார் அவர்களை கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர். இன்று 13வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் இன்று வரை தமிழக அரசு பொறுமையாக மௌனம் சாதித்து வருகிறது. அது எங்களுக்கு மென்மேலும் வருத்தத்தை அளிக்கிறது. ஆசிரியர் நாங்கள் நல்ல முடிவு வரும் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5ஆம் தேதி கல்விச் சான்றிதழ் உள்ளிட்ட அரசு ஆவணங்களை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 20,832 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,604 ரூபாயாக இருந்தது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் வெள்ளி 44 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,980 ரூபாயாக இருந்தது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய விழாவான புட்டு திருவிழா கோலாகலமாக நடந்தது.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூலத் திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் அம்மனும் சுவாமியும் பல்வேறு அலங்காரத்திலும் பல்வேறு வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்றான மதுரையில் வந்திப்பாட்டிக்காக பிட்டுக்கு மண் சுமந்த படலத்தை விளக்கும் வைபவம் நடந்தது. மதுரை புட்டுத்தோப்பு மண்டபத்தில் நடந்த இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் பிட்டுக்கு மண் சுமந்த படலத்தை சிவாச்சாரியார்கள் நடித்து காண்பித்தனர். சிவபெருமான் கூலியாளாக பிரம்படிப்பட்டு பின் வைகை கரையை மண்வெட்டியால் அடைக்கும் வைபவத்தை அங்கு தத்ரூபமாக நடித்து காட்டினர். ஆவணி மூல திருவிழாவில் இன்று புட்டு திருவிழா நிறைவேறியது. வந்தியிடமிருந்து புட்டை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டு இந்த வேலையை செய்யாமல் கரையை அடைக்காமல் இருந்த புட்டு சாப்பிட்டுவிட்டு தூங்கிய சுந்தரேஸ்வரரை இந்த அரிமர்தன பாண்டிய மகாராஜனும் அடித்த நிகழ்ச்சியான இப்போது நடைபெற்ற சிறப்பு நிறைவேறியது என்பதை புட்டு திருவிழாவை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர். மதுரை புட்டுத்தோப்பு பகுதிகளில் இன்றும் பிட்டு விற்பனை கடைகள் இருந்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.